Hello friends, welcome to PRATHI'S kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு chicken momos எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். So momos வந்து நிறைய varieties இருக்கு and உள்ள stuffing வந்து particularly இப்படி தான் செய்யணும்ன்றது கிடையாது. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு simple version தான் நான் காமிக்க போறேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க கீழ இருக்க red color subscribe பட்டனை click பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கு மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிள் வெர்ஷன் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். இது கூடவே 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் பொடியாக கட் பண்ணிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ், சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி. நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மோமோஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மாவு வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் மோமோஸ் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதையே வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மோமோஸ் வந்து நம்ம பண்ணக்கூடாது. மோமோஸ் சின்ன சின்னதாக தான் இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓரங்களில் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இது நல்லா நமக்கு ஒட்டும். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாரீஸ்க்கெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே நம்ம இது ஃபுல் ரவுண்டுக்கும் இதை வந்து கொடுக்கலாம். இப்போ அது அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மோமோஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதுவுமே நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மோமோஸ் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இது வேறு ஷேப் நம்ம பண்ணலாம். இது அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது அப்படியே நம்ம உள்ள ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் நடுவில் வந்து ஒரு ஃபிங்கரை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே 2 எட்ஜையும் வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. ஸோ இது மோமோஸோட ஷேப்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ மோமோஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து இட்லி கொப்பரையில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இந்த மோமோஸ் எல்லாம் ஸ்டீம் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம இதுக்கு வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பூண்டு பல், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, இது 3த்தையுமே தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் மோமோஸும் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.